இந்த முறை 2026 தேர்தலில் மிகப்பெரிய அளவிற்கு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறும். எந்த அளவிற்கு என்றால் கிட்டத்தட்ட 90 லட்ச வாக்குகள் வரை நாம் தமிழர் கட்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எப்படி அந்த வாய்ப்புகள் இருக்கின்றது என்பது குறித்து பார்ப்போம். தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். தமிழே குரல் வலையொலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். 2026 தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பான இடமாகவும் வருடமாகவும் தேர்தலாகவும் மாறியிருக்கின்றது. கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் 36 லட்ச வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்தது என்பது பேசப்படும் பொருளாக மாறியிருந்தது. ஏனென்றால் இந்திய அரசியல் யாரையும் ஆதரிக்காமல் அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்தே நின்றது. அதையும் தேடி தேடி மக்கள் வாக்களித்தார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல 36 லட்சம் பேர் அதற்கு வாக்களித்தார்கள். அந்த வாக்குகள் மூலமாக தான் 8% மேலே எடுத்த கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்திருக்கின்றது நாம் தமிழர் கட்சி. இந்த 36 லட்சம் வாக்குகள் போட்ட அந்த நபர்கள் ஒவ்வொரு நபரும் குறைந்தது 3 நபர்களை அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்த கூட்டினாலே அல்லது அந்த வாக்கு செலுத்த அழைத்து சென்றாலே முடிந்தது 1 கோடி வாக்குகளை நாம் தமிழர் கட்சி கட்டாயம் பெறும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. குறைந்தது 90 லட்ச வாக்குகள் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெறும் என்பது பல அரசியல் ஆய்வறிஞர்களின் கருத்தாக இருக்கின்றது. ஏன் மக்களின் கருத்தாக கூட இருக்கின்றது. காரணம் 36 லட்ச வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் 90 லட்ச வாக்குகளை பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் தான் என்பது அனைவருடைய கருத்தும் நம்முடைய கருத்தாகவும் இருக்கின்றது. அதே நேரத்தில் இதுவெல்லாம் நடக்காது, செந்தமிழன் சீமான் அவர்கள் வழக்கம் போல இந்த தேர்தலையும் சந்திக்கின்றார், இதெல்லாம் நடக்காது என்று எப்படி ஒவ்வொரு தேர்தலுக்கும் சீமானை குறித்தும் நாம் தமிழர் கட்சியை குறித்தும் குறை கூறிக்கொண்டு ஒரு சங்கம் தெரியுமோ அந்த சங்கம் திருப்பி அதையே கூறுகின்றது. அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் யாரும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், அந்த 36 லட்சம் மக்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை இன்று வரை ஆதரித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக. ஏனென்றால் அப்படி ஒரு எதிர்ப்பு இருக்குமாயின் வருகின்ற 2026 தேர்தலில் நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக ஒரு வாக்கு கூட அந்த 36 லட்சம் வாக்குகளிலிருந்து கீழ் இறங்காது. மாற்றமாக இந்த 36 லட்ச மக்களும் 3 நபர்கள் வீதம் இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு எடுத்து கொடுப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இதை கேள்விப்படுகின்ற பல அரசியல் கட்சிகள் எப்படியாவது தமிழ் தேசிய வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சியின் மீது நம்பிக்கை கொண்டவர்களின் வாக்குகளையும் பிரிக்க வேண்டும் என்று தேர்தல் நெருங்க பல விடயங்களை செய்வார்கள் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இதில் ஒன்றில் கூட நாம் தமிழர் கட்சி சிக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக எல்லா அரசியல் தேர்தல்களிலும் செய்து கொண்டுதான் இருக்கின்றது. வருகின்ற 2026 தேர்தலிலும் நிச்சயமாக அதை செவ்வனே செய்து முடிக்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு மேடை பேச்சில் கூறியது ஒன்று, 2026 தேர்தலுக்கு பிறகு பிரபாகரன் அவர்களை மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் பேசுவார்கள், அதை நான் செய்வேன், பேச வைப்பேன் என்று கூறியிருக்கின்றார். நிச்சயமாக தமிழ் தேசியம் என்ற ஒற்றை வார்த்தைக்கு, மேலும் பிரபாகரனிசம் என்ற ஒற்றை வார்த்தைக்கு, நாம் தமிழர் கட்சி என்ற ஒற்றை கட்சிக்கு, செந்தமிழன் சீமான் என்ற தலைமைக்கு மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் ஆதரவு வழங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதை 2026 சட்டமன்ற தேர்தல் உணர்த்ததான் போகின்றது. நிச்சயமாக இவர்கள் நினைப்பதை விட மாபெரும் வெற்றியாக நாம் தமிழர் கட்சி பெறும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. மீண்டும் நல்லதொரு காணொலியை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.